வணக்கம் and welcome to the show மஞ்சள் வெயில் மாலை. இந்த பிளசண்டான ஈவினிங் டைம் வந்தாச்சு. நீங்க எதிர்பார்க்குற மாதிரியான 4 அட்டகாசமான செக்மெண்ட்ஸோட நான் இங்க வந்தாச்சு. நீங்களும் இந்த செக்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க ரெடியா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். வாங்க ஷோக்குள்ள போலாம். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். உடலுக்கும் சரி மனசுக்கும் சரி ஆரோக்கியத்தையும் ஃப்ரெஷ்னஸையும் கொடுக்குற ஒரே விஷயம் அப்படின்னா யோகானே சொல்லலாம். அந்த யோகாவை இவங்க இந்த செக்மெண்ட்ல எவ்வளவு அழகா சொல்லி தராங்க, அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்றாங்கன்னு பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது பத்மாசனா போடுறதுக்காக சில தளர்வு பயிற்சிகளை பண்ணிட்டு இருக்கோம். பகுதி 2. ஏற்கனவே பகுதி 1ல் ஒரு 3 சுலபமான பயிற்சி பார்த்துருக்கோம். அதே மாதிரி இன்னொரு 3 பயிற்சிகள் பார்த்துக்கலாம். இப்போ பயிற்சி 1. தண்டாசனம். முதுகு தண்டெல்லாம் நேராக வச்சுக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறது 2 காலுமே நம்ம மடக்கிட போகிறோம். அதாவது ஒரு கால் இப்படி மடக்கிட்டு இன்னொரு காலும் இப்படி மடக்கிட போகிறோம். பத்த கோணாசனம் இங்கிலீஷில் பட்டர்ஃப்ளைன்னு சொல்லலாம். இது இப்படி வச்சுட்டு அப்படியே நேராக ஆக்கிட்டு கொண்டு வரப்போம். இது மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்க போகிறோம். காலை மடக்கி 2மே வச்சிட போகிறோம். நல்லா விரிக்கணும். இந்த கால் பாதங்களும் நல்லா விரிக்கிற அளவுக்கு வச்சுக்கலாம். ஒன்று கையை நீங்கள் பின்னாடி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கையை நீங்கள் இங்கேயும் பிடிச்சிக்கலாம். அதுக்கு எப்படி வசதி வருதோ அந்த மாதிரி பார்த்துக்கலாம். நல்லா உங்களுக்கு எவ்வளோ கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் கால் நேரம் ஆக்கி நாடி நீட்டிடலாம். 2 3 4 5 6 தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம். இது கொஞ்சம் வயசானவங்களா இருந்தாங்கன்னா உங்களுக்கு காலில் எந்த பிரச்சனையும் இல்லை, முட்டி வலி அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, இடுப்பு வலி எதுவுமே இல்லைங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க இதுவும் தாராளமாக செய்யலாம். கொஞ்சம் பொறுமையாகவே செய்யலாம். இப்போ பசங்களா சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் மிடில் ஏஜ் பீப்புளாக இருக்கிறவங்கள கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே செய்யலாம். அதில் தப்பு கிடையாது. அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீட் பண்ணுறதோ ஸ்லோ பண்ணுறதோ நம்ம வச்சுக்கலாம். அடுத்து பயிற்சி 2. பயிற்சி 2ல் இந்த பத்த கோணாசனை நம்ம பாதி பண்ண போகிறோம். அதாவது என்ன, ஒரு கால் மட்டும் எடுத்து இப்படி மேலே வச்சுக்க போகிறோம். இப்போ எப்படி நம்ம சொன்னோம் அர்த்த பத்மாசனா சொன்னோம்ல, அது மாதிரி இப்போ அர்த்த பத்மாசனா மாதிரி தான் போட்டுட்டு இந்த காலை மேல் நோக்கி இப்படி தூக்கிட்டு இப்படி கீழ் நோக்கி இப்படி வைக்க போகிறோம். ஒரு கையை இந்த இடத்துல இப்படி பிடிச்சிக்கலாம். இடது கையை வச்சு வலது காலை இப்படி மேலே பிடிச்சிக்கலாம். இன்னொரு கை இப்படி வச்சுக்கோங்க. இது இப்படி தூக்கி தான் இருக்கும். நல்லா இப்படி எடுத்து கீழே பதிகிற மாதிரி நல்லா வைக்கணும். ரொம்பவும் அழுத்தம் கொடுக்கக்கூடாது. லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா போகும். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு நல்லாவே இழுவுத்தன்மை ஏற்படும். இது மாதிரியே செய்யணும். 2 3 4 5 6 ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இப்போ அப்படியே நம்ம இடது பக்கம் பண்ண போகிறோம். அதே மாதிரி கால் நல்லா உள்ளே தள்ளி வைக்கணும். இதில் பார்க்கும்போது இப்படி நல்லா இழுத்து வச்சிங்கன்னா இதாக இருக்கும். கொஞ்சம் இங்கே கேப் வரதான் செய்யும். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே இப்படி தூக்கிட்டு கீழே வைக்கணும். 1 2 3 4 5 6 தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். பயிற்சி 3 பத்த கோணாசனா தான். நம்ம காலை மடிச்சுட்டு அப்படியே நீட்டணும். இப்போ வெறுமே பத்த கோணாசனால இப்படி வைக்க போகிறோம். 2 காலுமே நல்லா இப்படி பதிய வச்சு உங்களுக்கு எவ்வளோ உள்ளே கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம இப்படி நல்லா கொண்டு வரலாம். கொண்டு 2 கையும் இப்படி பிடிச்சிக்கோங்க. கைகள்லேருந்து கால்களோடு சேர்த்து இப்படி கைகள் கோத்துக்கலாம். கோதிட்டோன்னா 2 காலும் அப்படியே நல்லா மூடிடும். முதுகு தண்டை நல்லா நேராக வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ இப்படி கீழே வர முடியுமோ அந்த அளவுக்கு வைங்க. வச்சுட்டு இப்போ அப்படியே பண்ண போகிறோம். பட்டர்ஃப்ளை போஸ்ன்னு சொல்லலாம், இல்லை பத்த கோணாசனம். இது பண்ணும் போதே தெரியும் நமக்கு இந்த இடத்துல
இழுக்கிற தன்மை வந்து இழுவுத்தன்மை வந்து ஏற்படும். நல்லா பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் வந்து நல்லாவே இப்படி கீழே போயிடும். சில பேருக்கு இவ்வளோ தான் வரும், பரவாயில்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி தான் இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படியே வந்து பண்ணலாம். உங்களுக்கு ப்ராக்டிஸ் செய்யும் போது மட்டும்தான் கால் வந்து நல்லாவே இப்படி உங்களுக்கு கீழே போகும். ஃபஸ்ட்டு பண்ணும் போது கால் கொஞ்சம் தள்ளி கூட நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். அப்புறம் காலை நல்லா இப்படி உள்ளே தள்ளி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கால் நல்லா இப்படி உள்ளே தள்ளி வைக்கும் போது வலிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து அது கொஞ்சம் தாங்கிட்டு பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து வந்துடும். 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 தளர்த்திக்கலாம். இதை வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் செய்யலாம். இதில் வந்து ஒரு 100 முறை 50 முறை இந்த மாதிரி வந்து செஞ்சுட்டே இருந்தோம்னா கால்களுக்கு வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு தளர்வு ஏற்பட்டுரும். அதே மாதிரி உங்களோட இடுப்பு பகுதி வந்து நல்லாவே ஓப்பன் பண்ணி கொடுத்துரும். இது கர்ப்பிணி பெண்கள் தாராளமாக செய்யலாம். இந்த போஸ் பட்டர்ஃப்ளை போஸை தாராளமாக அவங்க செய்யலாம். இந்த பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஈஸியாகவே ஆகும். கால்கள் சேர்த்து வச்சு நீட்டு ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதில் இப்போ பத்மாசனா எப்படி போடணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே பார்த்துடலாம். கால்கள் முன்னோக்கி நீட்டிட்டு ஒரு காலை எடுத்து நல்லா வந்து இப்படி மேலே நல்லா இப்படி ஸ்குவீஸ்ன்னு சொல்லுவாங்க, நல்லா இப்படி இழுக்க இப்படி கொண்டு வந்துட்டு வைக்க போகிறோம். வைக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த குதிக்கால் வந்து இந்த இடுப்பு பகுதி கிட்ட வந்து இப்படி வந்துடணும். அதுக்கப்புறம் இன்னொரு கால் வந்து பொறுமையாக இப்படி எடுக்க போகிறோம். எடுத்து இப்படி மேல் நோக்கி வைக்க போகிறோம். வச்சிட்டோம்னா கால் ரெண்டும் அப்படி கீழே பதியும். சில பேருக்கு வரலன்னா பரவாயில்ல, அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு தலகாணியை, இந்த இடத்துல ஒரு தலகாணி கூட வச்சுட்டும் உட்காரலாம். அப்படி இல்லை, இதுவும் எனக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பின்னாடி, அதாவது வந்து பின்னாடி வந்து ஒரு தலகாணியோ இல்லை ஒரு பிளாக் மாதிரியோ வச்சுட்டு அது மேலே கூட நீங்கள் ஏறி இப்படி உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு இப்படியுமே பத்மாசனா உட்காந்து ஃபஸ்ட்டு அர்த்த பத்மாசனா அங்கே ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த எல்லாமே வந்து செஞ்சிட்டோம்னா உங்களுக்கு பத்மாசனா அழகாக ஈஸியாக வந்துடும். கைகள் ரெண்டுமே சின்முத்திரையை வச்சுட்டு உட்காந்துக்கலாம் ஒரு சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். நம்ம ஏற்கனவே பத்மாசனத்திலோட பலன்கள் வந்து நம்ம நிறையவே பார்த்துருப்போம். இதில் வந்து டைஜஷன் ப்ராசஸ் வந்து நல்லாவே இருக்கும். வஜ்ராசனா போட்டால் வந்து எப்படி வந்து நம்ம நல்லா டைஜஷன் ஆகுதோ அது மாதிரியே வந்து பத்மாசனாவும் உட்காந்துட்டோம்னா நல்லா டைஜஷன் ப்ராசஸ் ஆகும். அதாவது நம்மளோட இந்த அப்டமன் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே வந்து ஆக்டிவாக இருக்கும். அதனால வந்து அந்த சிஸ்டம் கரெக்டாக டைஜஸ்ட் சிஸ்டம் நல்லா வேலை செஞ்சுட்டு உங்களுக்கு வந்து அந்த மலச்சிக்கல் எதுவுமே இல்லாமல் வந்து நல்லாவே பண்ணும். கூடவே பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து இந்த அப்டமன் ஆர்கன்ஸில் வந்து நல்லாவே ஆக்டிவாக இருக்கிறதுனால பெண்களுக்கு மாதவிடாய் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளட் ஃப்ளோ வந்து கரெக்டாக வந்து போகும். அதாவது அந்த கிராம்ப்னு சொல்லுவாங்க, அதாவது எந்த தடைகளும் இல்லாமல் அந்த ஃப்ளோ வந்து எல்லாமே நல்லாவே கரெக்டாக போகும். எந்த பிரச்சனைகளுமே வராது. கூடவே நம்மளோட உடல் முழுக்குமே வந்து நல்ல ஆக்சிஜன் போகும், நல்ல பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து நல்லா போகும். பத்மாசனா முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். உலகத்துல எவ்வளோ லாங்குவேஜஸ் இருந்தாலுமே இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்து ரொம்பவே தனித்துவமானதுங்க. அந்த லாங்குவேஜை எப்படியாவது கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். அந்த லாங்குவேஜை எந்த அளவுக்கு ஈஸியா இந்த செக்மெண்ட்ல இவங்க சொல்லி தராங்க அப்படிங்கறத பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் பார்க்க போறோம், ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், காலங்கள். அதாவது இந்த காலங்கள் நம்ம வந்து ப்ரெசென்ட்ல, பாஸ்ட்ல, ஃபியூச்சர்ல எப்படி எல்லாம் நமக்கு கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது இல்லையா? அதாவது நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் அப்படிங்கிற விஷயங்களை எப்படி நமக்கு பிரிச்சு கொடுக்குது, நம்ம எப்படி எல்லாம் பேசலாம், எப்படி எல்லாம் எழுதலாம் அப்படிங்கறதான். ஸோ நிறைய பேருக்கு வந்து பேசுறது கஷ்டமா இருக்கும், சிலருக்கு வந்து எழுதுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் எழுதுறது என்னதான் இருந்தாலுமே வந்து ஒரு டாக்குமெண்டேஷனா எழுதுறதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த டாக்குமெண்டேஷனா எழுதுறதுக்கு எப்படின்னா நம்ம அந்த பெர்ஃபெக்ஷனல் அப்படிங்கறதுதான். ஸோ அந்த பெர்ஃபெக்ஷனல் வரக்கூடிய சென்டென்சஸ், அந்த டென்சஸை நீங்க நல்லா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஸோ அந்த ரூல் வைஸ் எழுதும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும் போது அந்த பெர்ஃபெக்ஷனல் அப்படிங்கிற டென்ஸ் நம்ம பார்க்கறது என்னது, ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ ஃபியூச்சர்ல நான் பெர்ஃபெக்ஷனலா எழுத போற டென்ஸை நான் எப்படி எழுதலாம் அப்படிங்கறதான். ஆஸ் வெல் வந்து நமக்கு என்ன பண்ணலாம், பாசிட்டிவ் சொல்லலாம், நெகட்டிவ் சொல்லலாம், இன்ட்ராகேட்டிவ். அதான் நம்ம பேசக்கூடியதோ எழுதக்கூடியதோ பாசிட்டிவா சொல்லக்கூடியது, இல்ல பண்ணல, செய்யல, வரல, போகல அப்படிங்கறத நெகட்டிவா சொல்லக்கூடியது, ஆஸ் வெல் குவெஸ்டனா சொல்லக்கூடியது. ஸோ இந்த 3 விஷயங்களுமே நம்ம என்ன பண்ணலாம், கேட்டகரைஸ் பண்ணியும் சொல்லலாம்.
சரி, என்னதான் ரூல்ஸ் இருந்தாலும் சப்ஜெக்ட்ஸ் இருந்தாலும் அந்த ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஹீரோ வேணும் இல்லையா? ஸோ அவர் என்ன பண்றாரு, 2-3 விதமான ஃபார்ம்ஸை கொடுக்குறாரு. அதாவது வேர்ப் ஃபார்ம்ஸ் V1 V2 V3 அப்படிங்கிறது கண்டினியூஸ்ல இருக்கு. பட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பெர்ஃபெக்ஷனல் டென்சஸ் எடுக்கிறதுனால நம்ம 3 ஃபார்ம்ஸ்ல எந்த ஃபார்ம் ரூலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கோ அந்த ஃபார்ம்ஸை நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் என்ன, அதை நம்ம எப்படி டென்ஸ்ல அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க. ஸோ இன்னைக்கான டென்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதுல வந்து நெகட்டிவ் யூஸ் பண்றாங்க. ஸோ நம்ம பார்க்க போறது நெகட்டிவ் சென்டென்சஸ். ஸோ நெகட்டிவ்னும் போது விச் இஸ் இண்டிகேட் நாட் இல்லையா? ஸோ பண்ணல, போகல, பண்ணியிருக்க மாட்டாங்க, வந்திருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் நாட் யூஸ் பண்ண போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆக்ஷன் வேர்ப்ஸ் V1 V2 V3, அதாவது ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இந்த 3 விஷயங்கள். ஸோ இப்போ ப்ரெசென்ட் அப்படின்னு வரும்போது என்ன வேர்ப் எடுக்கிறேன் அப்படின்னா ஸ்டாப். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, நம்ம ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண ஒரு வேர்ப் தான். ஸ்டாப்னா என்ன, நிறுத்து. எனிதிங், ஏதோ ஒரு நீங்க செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அதை நீங்க என்ன பண்றீங்க, நிறுத்த செய்றீங்க. ஸோ அப்ப நான் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டேன். இதுவே V2 and V3 வரும்போது ஸ்டாப்டு. ஸோ ஸ்டாப்டுன்னு வரும்போது நிறுத்தப்பட்டது. சோ நிறுத்தப்பட்டது அப்படின்றது கொடுக்குறேன். ஸ்டாப், ஸ்டாப்டு, ஸ்டாப்டு. V2க்கும் அதுதான், V3க்கும் அதுதான். சோ அதனாலதான் ரெண்டுத்துக்கும் சேர்ந்து இருக்கிறதுனால தான் ஒரே இடத்துல எழுதிருக்கேன். V2வும் ஸ்டாப்டு தான், V3யும் ஸ்டாப்டு தான். சோ ஸ்டாப், ஸ்டாப்டு, ஸ்டாப்டு அப்படிங்கறத வேர்ப் ஃபார்ம்ல கொடுத்தாச்சு. சோ ஆக்ஷன் ரெடி. இப்போ நம்ம எங்க வரலாம், சப்ஜெக்ட். என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு எழுதலாம். சோ I, we, you, he, she, they, it. ஸோ இவங்கெல்லாம் நம்ம கிட்ட என்னவா இருக்காங்க, ஒரு சப்ஜெக்டோட ரோல்ல நம்ம கிட்ட இருக்காங்க. ஸோ ஒரு சப்ஜெக்ட் ரெடி, வேர்ப் ரெடி. இப்போ என்ன பண்ண போறோம், ரூல் எழுத போறோம் இல்லையா? ஸோ யாருடைய ரூல், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸோடைய ரூல். ஸோ ரூல்னு வரும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன வரும், சப்ஜெக்ட் as well. என்ன பண்றாங்க, சப்ஜெக்ட்டுக்கு ஃபாலோட் பை will or shall. பிளஸ் நெகட்டிவ் இருக்கிறதுனால நாட், பிளஸ் பர்ஃபெக்ட் வர்றதால have, and then V3. V3 வந்து which is indicate PP. V3 என்ன இண்டிகேட் பண்ணுது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இண்டிகேட் பண்ணுது. அப்ப நமக்கு என்ன ரெடி ஆயிடுச்சு, ரூல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம், சென்டென்ஸ் எழுத போறோம். எக்ஸாம்பிள், the dancer. ஸோ நான் இது ஏற்கனவே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஹீ, ஷீன்னு இண்டிகேட் பண்றதும் ஓகே, நேம் சொல்லி இண்டிகேட் பண்றதும் ஓகே, இல்ல அவங்களோட ப்ரொஃபஷன் பேஸ் நம்ம இண்டிகேட் பண்றதும் ஓகே. அப்ப நான் டான்சர், அதாவது ஒரு நடன கலைஞரை பத்தி நம்ம பேச போறோம். ஸோ த டான்சர் will not have. ஸோ டான்சர் will not have என்ன பண்ணல, stopped, நிறுத்தல. டான்சர் will not have stopped அப்படின்னா நடன கலைஞர் என்ன பண்ணிருக்க மாட்டாரு, நிறுத்தி இருக்க மாட்டார். முடிஞ்சது. எதை நிறுத்தி இருக்க மாட்டார் சொல்றீங்கன்னா, the dancer will not have stopped the show. ஸோ அப்ப ஷோ அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல ஏதோ ஒரு, அதாவது என்ன சொல்றது, ஒரு ஈவெண்ட் நடக்குதோ இல்ல ஒரு ஆர்கனைசிங் நடக்குது அப்படிங்கறத வந்து சொல்றதுதான். ஸோ அப்ப அந்த டான்சர் வந்து என்ன பண்ணல, அந்த ஷோவை வந்து நிறுத்தல அப்படிங்கிறது தான். ஓகேயா? ஸோ அப்போ அதை எப்படி சொல்லலாம் அப்படிங்க, இல்ல எனக்கு இது வேண்டாம், இதோட ஸ்டாப் பண்ணனாலும் தாராளமா நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம், இந்த விஷயத்த சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் யார் வருவாங்க, டான்சர். ஸோ நடன கலைஞர், ஷோ அப்படிங்கிறது வரும் இல்லையா, அதுதான் நம்ம அந்த அவர் என்ன செய்யல அப்படிங்கறதுதான். ஸோ அவர் என்ன பண்ணல, நிகழ்ச்சியை. ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் முடிஞ்சிட்டு, செகண்ட் வந்து ஷோ, நிகழ்ச்சியை என்ன பண்ணிருக்க மாட்டாரு, ஸ்டாப்டு. தேர்ட் இல்லையா, நிறுத்தி, will not have, நிறுத்தி இருக்க மாட்டார்.
ஸோ அப்ப அவரு அந்த ஷோவை வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து நிறுத்தியிருக்க மாட்டார் அப்படிங்கறது நம்ம ஒரு பொது முறையா சொல்லியிருக்கோம், ஜென்ரலா சொல்லியிருக்கோம். எங்க, எப்போ, எந்த சமயத்துல அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணல. ஜஸ்ட் இருக்கிற ஒரு ப்ரொஃபஷனலான ஒருத்தர் இந்த டான்சர்னு சொல்லிக்கலாம். நீங்க இல்ல உங்களோட ப்ரொஃபஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க மாத்திக்கலாம். ஸோ இந்த டான்சர் வந்து என்ன பண்ணல, வில் நாட் ஹேவ் ஸ்டாப்ட் த ஷோ. அவங்க அந்த நிகழ்ச்சியை வந்து நிறுத்திருக்க மாட்டார் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. அப்ப இது வந்து சப்ஜெக்டை குறிக்காதுன்னா கண்டிப்பா இது சப்ஜெக்ட் தான் குறிக்கும். அதனாலதான் டான்சர் அப்படின்னு சொல்லும் போது அவர், அதாவது யாரு, இந்த கலைஞர், எந்த கலைஞரோ அதை சொல்லக்கூடியது, நடன கலைஞர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் ஸ்டாப்டுங்கிறத எடுத்து ரூலை ஃப்ரேம் பண்ணி அதுக்கான சென்டென்சஸ் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களுமே இந்த ஸ்டாப்டு வச்சு ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் நம்மளோட இந்த செக்மெண்ட்ல புதுசா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு வரோம். இன்னைக்கு இந்த செக்மெண்ட்ல என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறது பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். நம்ம எல்லாருமே இந்த ஃபுட்பாலை பார்த்து ரசிக்கிறோம் இல்லையா? அதுலயும் அதோடைய வேர்ல்ட் கப் மேட்ச் எல்லாம் யாராலையும் மிஸ் பண்ணவே முடியாது. சாக்கர் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் உடம்புல சாப்பா ஓடுது, சாக்கர் தான்ப்பா ஓடுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த வரிசையில ஏன் வந்து அந்த ஃபுட்பால் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருந்திருக்கும். இல்லைனாலும் கேள்வி வர வச்சுக்கோங்க. ஏன்னா 1970 நடந்த வேர்ல்ட் கப்புக்கு அப்புறமா தான் ஃபுட்பால் பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்திருக்கு. இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா, எஸ்பெஷலி அந்த டைம்ல டிவியில பார்த்த நிறைய பேருக்கு பால் தெரியல. அதனால அவங்க எல்லாருமே இந்த பாலை ரொம்ப ஈஸியா பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே பிளாக் அண்ட் ஒயிட்ல வடிவமைச்சாங்க. அண்ட் அதுல இருந்து தான் இப்போ வரைக்கும் ஃபுட்பால்னாலே அது பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு. இது மட்டும் கிடையாது, கோல்ஃப் பாலுமே இப்போ ஒயிட் கலர்ல இருக்குன்னா அதுக்கு ரீசன் அதுதான். இது மட்டும் கிடையாது, டென்னிஸ் பாலும் ஃபர்ஸ்ட் ஒயிட் கலர் தான் இருந்திருக்கு. இப்போதான் எல்லோ ஷேடுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஒயிட்ல இருந்ததுக்கான ரீசன் அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ரீசன் என்னன்னா, இந்த ஒயிட் கலர்ல இருக்கும்போது மட்டுமே தான் டிவியில அவங்களால பார்க்க முடியும், அந்த பாலை ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்றதுனால. ஆனா அப்படியே நாளடைவுல கலர்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகி இப்போ நம்ம டென்னிஸ் பால்ல பார்க்குற கலரு வேற. இந்தியாவுடைய பாப்புலேஷன்ல வருஷம் 13 லட்சம் பேர் ஏறிக்கிட்டே போறாங்க. அதுவே சைனால 13 லட்சம் பேர் இறங்கிக்கிட்டே போறாங்க, கம்மியாகிக்கிட்டே போறாங்க. இதுக்கு என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, சைனால இந்த பர்த் ரேட் அப்படின்றது ரொம்ப கம்மியாயிருச்சு. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப வயசானவங்க தான். ஸோ வயசானவங்க மெஜாரிட்டியா சைனால இருக்கிறதுனால அங்க டெத் ரேட் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்கு. கம்பேரிட்டிவ்லி இந்தியாவில் 13 லட்சம் பேர் ஒரு நாளைக்கு பிறக்கிறாங்க அப்படின்னா, அதே சைனால 13 லட்சம் பேர் இறக்குறாங்க. நம்ம நெயில்ஸோடைய growth இருக்கு இல்லையா, அந்த நெயில் பட்ல இருந்து வெளியே வர்றதுக்கு அப்புறமா வரக்கூடிய அந்த growth-ஐ நம்ம பார்த்துட்டே இருப்போம். டப்புன்னு கடிச்சு துப்பிடுவோம், ஆனாலும் வளர்ந்துகிட்டே இருக்கும். ஈவன் தோ அது அன்ஹைஜீனிக்கான ஒரு ஹேபிட் அப்படின்னாலும் எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனா இதை வந்து ஈஸியான ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்றாங்க. என்னன்னா, டெக்டானிக் பிளேட் எந்த அளவுக்கு வேகத்துல நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, உங்களுடைய நகம் எந்த அளவுக்கு வளருதோ அந்த வேகத்துல தான் டெக்டானிக் பிளேட் நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கூடிய விரைவில் ஒரு பெரிய பாலமே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா, எல்லா இடத்துக்குமே நம்ம ரோட்லயே போக முடியுன்ற மாதிரி இப்போ கிரியேட் ஆயிடும் கொஞ்சம் வருஷத்துல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்போ கடல்வழி பயணம் நம்மளால பறக்க மட்டும்தான் முடியும் ஒரு சில கண்ட்ரிக்குன்னு இருக்கு இல்லையா. ஆனா இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் நகர்ந்துகிட்டே போறதுனால சீக்கிரமாவே எல்லாமே ஜாயின் ஆயிடும். அப்படியே நம்ம ஒரு இடத்துல இருந்து வண்டி எடுத்தோம்னா உலகத்தை சுத்தி வர மாதிரியான விஷயங்கள் கூடிய விரைவில் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. உலகத்திலேயே ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ஃபிளைட் எது அப்படின்னு கேட்டா அது SR-71 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கும்பா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படியே அதிரும், அப்படியே வேகத்துல பறக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலுமே அதை கம்பேர் பண்ணணும்னா அமெரிக்காவுக்கு நீங்க இருந்து ஒரு 3.5 மணி நேரத்துல போயிடலாம். அந்த அளவுக்கான ஃபாஸ்ட் ஜெட்டா தான் இது பார்க்கப்படுது. லயன், டைகர், லெப்பர்ட், ஜாகுவார் இது எல்லாமே பூனையுடைய வகை அப்படின்னு சொல்லிடுறோம். அதே மாதிரி அதோடைய பாஸ், அதாவது காலில் இருக்கக்கூடிய பாதம் இருக்கு இல்லையா, அது பூனைக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஆனா ஒன்றை தவிர சீட்டா, அதாவது சிறுத்தைக்கு மட்டும் பூனைக்கு இருக்கிற மாதிரியான பாதம் இருக்காதான், நாய்களுக்கு இருக்கிற மாதிரியான பாதம் தான் இருக்கும்னு சொல்றாங்க. எப்படி? அது ஓடுற வேகத்துக்கு கண்டிப்பா பூனைன்னு சொன்னாலும் அது ஓகே, என்னப்பா இது டாக்னு சம்மந்தமே இல்லாம சொல்ற அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். ஆனா நிஜமாவே அதுதான் உண்மை. இது மட்டும் கிடையாது, நாய்கள் எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்காங்களோ அதே மாதிரி ஹியூமன்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய ஒன்று தான் இந்த சீட்டா, சிறுத்தைகள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதோடைய தோற்றத்தை பார்த்து நம்ம பயந்து வளர்ந்ததுனால நாமளுமே அதுக்கு எதிரியா தான் தெரியும். ஆனா ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, ஹியூமன்ஸை மட்டுமே வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லி
நினைக்காத ஒரு மிருகம்னு சொல்லணும்னா அதுல சிறுத்தைக்கும் ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சிறுத்தைகள் பெருசா இந்த மனிதர்களை வேட்டையாடாது. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் எல்லாம் தங்களுடைய வளத்தை காட்டணும் அப்படின்றதுக்காகவே நிறைய சேட்டலைட் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. அது போய் அந்த பூமிக்கு மேல செட்டில் ஆகி நமக்கு நிறைய விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு. பிரச்சனை என்னன்னா அதுல 60% சேட்டலைட்ஸ் இப்போ ஒர்க் ஆகுறதே இல்லை. அதனால நமக்கு எந்த பயனும் இல்லை. இருந்தாலும் அதை திரும்ப போய் கொண்டு வந்து இங்கே டம்ப் பண்ண போறாங்க. அப்படியே ஸ்பேஸ்லயே விட்டாங்க. நம்ம உலகத்தை சுத்திக்கிட்டே இருக்கு அத்தனை சேட்டலைட்ஸும் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய குப்பைகள் இன்னுமே ஸ்பேஸ்ல தான் இருக்கான். அதை அழிக்கவும் முடியாது. அது கம்போஸும் ஆகாது. இனி என்னதான் பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. ஆனா இன்னும் நிறைய விஷயங்கள் லான்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ இதோடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் போனா மட்டுமே தான் தெரியும். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care. ஃபைனலி நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த 4 செக்மெண்ட்ஸும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்விஷர்ஸ்க்கு இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இதோட அடுத்த செக்மெண்ட்ல மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farita and Manjalvel Mali team.